அலெக்ஸ் பாண்டியன் பட ஷூட்டிங்கு. அது காலையில் பிரேக் ஆகிருக்கு. ஃபெஃப்சிலேருந்து 3 கிராஃப்ட் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இஷ்யூ வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம். ஃபெஃப்சியில் சொல்லியிருக்கிறாங்க, இது அமித் சார் மேட்ரு, அது கிளியர் பண்ணணும், அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிப்ளை கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி ஃபெஃப்சிக்கு ரிப்ளை கொடுத்துருக்கு. இப்படி வந்து இஷ்யூ கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் இருக்கிற இஷ்யூ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அது கோர்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் மீறி இன்றைக்கி வந்து ஷூட்டிங் நடக்காமல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 3 நாள் வந்து ஷூட்டிங் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நம்மளுடைய பாதிப்பு என்னங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனை சொல்லியிருக்கோம். எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாம் எவாலுவேட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் இருக்குது, எடுத்துகிட்டு முடிவு எடுத்துகிட்டு என்னங்கிறது ப்ரொடியூசர் கவுன்சில் அறிவிப்பாங்க. எதனால ஷூட்டிங் நடக்கல மட்டும் சொல்லுங்க. நாங்க போய் கவுன்சில்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க முடிவெடுக்கிறோம். அது என்ன சார், இன்னைக்கு உங்களுக்கு இப்ப பணம் கொடுக்கல, உங்க தனபால் பணம் கொடுப்பாரா? இல்ல நீங்க ஏன்னா இங்க ஷூட்டிங் லாஸ் ஆகுது. இப்ப அசம்பிள் பண்ணி ஏன்னா ஆர்டிஸ்ட்ல இருந்து வேற டேட் கிடைக்கல. இப்ப படம் ரிலீஸ் டேட் தெரியல. அதனால இந்த ஒரு நாள் இன்னையோட இப்ப ஷூட்டிங் முடியுது, பேக்கப் ஆகுது. இந்த ஷூட்டிங் திருப்பி இந்த லொகேஷன் யார் கொடுப்பா? லொகேஷன் இங்க மாதிரி மஞ்சள் பெயிண்ட் இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு இப்ப திருப்பி எத்தனை மாசம் கழிச்சு வரும், அதே மாதிரி திருப்பி அடிக்கணுமா? யார் கொடுப்பா? நீங்க அது மட்டும் காரணம் சொல்லுமா, நான் வேற எதுவுமே உனக்கு கேட்கல. காலையில நான் ஆக்சுவலா எப்படி கேமரா ஏத்தணும், 6 மணிக்கு கேமரா ஏத்தணும். சரி, ஜெனரேட்டர் ஏத்தணும். சரி, அதுக்குள்ள ஆளுங்க இறங்கிட்டாங்க. சரி, அது நான் கவனிக்கல. நேரம் கேமரா ஏத்திட்டு வந்தோம். சரி, வழியில போனு. சரி, யூனியன்ல இருந்து எல்லா வண்டி அங்க நிக்குது, எல்லாரும் அங்க நிக்கிற, நீ கிளம்பி போறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரும் சொல்லல. போகாதுங்க, நீங்க திரும்பி போங்க, திரும்பி ஆபீஸ் போங்க. சரி, திரும்பி ஆபீஸ் போங்க. அதுக்குள்ள நான் என்ன கேக்குறேன், எங்க ப்ரொடியூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? நீங்க நாங்க வர பாதி வழியில வந்தோம், இது மாதிரி நிக்குது சார், இது மாதிரி நாங்க திருப்பி வரமாட்டோம் அப்படின்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எங்க ஆளுங்க ப்ரொடியூசர் வந்து வெறும் லைட்மேன் டெக்னீஷியன் மட்டும்தான், மீதி 22 கிராஃப்ட் இருக்காங்களா, அவங்களாம் வேலை செய்றாங்கல்ல? இல்ல 22 கிராஃப்ட் மீதி பேர் வேலை செய்றாங்கல்ல? நீங்க 2 பேர் மட்டும் என்ன கேப்போம்? யார் சொன்னது? இது எதை சொல்றாரு அவர்? தனபால் தான் சொன்னாருன்னு. ஒண்ணுமே வேணாங்க, நீங்க அதுல ரைட்டிங்ல எழுதி கொடுத்துருங்க. நீங்க யாரா சொன்னா எந்த காரணத்துக்காக இந்த ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லுங்க. தனபால் எதுக்காக சொன்னாரு? இல்ல, இதுக்கு மேல இது மாதிரி நிறுத்தினால் நாங்க ஒத்துக்கிறது இல்ல. இப்ப இதுக்கே நாங்க என்ன ப்ராப்பரா முடிவு எடுக்கணும்ன்றது நாங்க தெரியணும். நாங்க ப்ரொடியூசர் எல்லாம் ஒற்றுமையோட இருக்கோம். இன்னைக்கு கூட சொல்றோம். இல்ல மனோஜ் எனக்கு வேணாம்பா, நீ ஏசிஎஸ்ல நான் கேக்குறேன்ப்பா, ஏசிஎஸ்ல நான் கேக்குறேன். இல்ல நீ எழுதி கொடுக்கணா, ஏசிஎஸ் யூனிட் வண்டி எனக்கு வேலை செய்யல. எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஏசிஎஸ்ல வேலை ஆகல, புரியுதா? மத்த எல்லாரும் வேலை செய்யறாங்க, எனக்கு உங்க ஆளுங்க மட்டும்தான் வேலை செய்யல. அதனால நீங்க தான் பொறுப்பு, நீங்க எழுதி கொடுங்க. எழுதி கொடுப்பா, என்ன எழுதி கொடுங்க. தனபால் போன் பண்ணாரு, நடந்தது கிளியரா எழுதி கொடுங்க. பிரபு சார், நீங்க அது லெட்டர்ல வாங்கிட்டு இனி யாரெல்லாம் இங்க செட்ல ஒர்க் பண்ணிருக்காங்களோ உங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிடுங்க. டெய்லி நம்ம இது பண்றோம்ல, ஒவ்வொரு கிராஃப்ட் வைஸ் யார் யார் வந்திருக்காங்க உங்ககிட்ட சைன் வாங்கிக்கோங்க. நீங்க ப்ரொடியூசர் நீங்க எழுதுங்க, இவங்க எல்லாம் ஒர்க் பண்ண தயாரா இருக்காங்க, இந்த கிராஃப்ட் இவங்க வந்திருக்காங்கன்னு மொத்தமா எழுதி கொடுத்துருங்க. இன்னைக்கு பில்லு எல்லாத்தையும் நீங்க கவுன்சில் காமிச்சிருங்க பிரபு.